செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. வணக்கம். இன்றைய காணொளியில் நாம சங்கி ரஜினிகாந்தை பத்தி பேச போறோம். என்னங்க சங்கி ரஜினிகாந்த்னு சொல்றீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த அப்படின்னு நீங்க உங்களுக்கு கேட்க தோணும். இப்போ இந்த காணொளியை நீங்க பாருங்க. தனது அப்பா ரஜினிகாந்த் சங்கி இல்லை எனவும், சங்கி என கூறினால் தனக்கு கோபம் வரும் என இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் தன் அப்பா ஒரு சங்கியாக இருந்திருந்தால் அவர் லால் சலாம் படத்தில் நடித்திருக்க மாட்டார் எனவும் அவர் விளக்கம் அளித்தார். இப்ப பார்த்திருப்பீங்க, சங்கி ரஜினிகாந்தோட பொண்ணு எங்க அப்பா சங்கி இல்ல அப்படின்னு இந்த பட விழாவில் பேசுறாங்க. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் முழுசா சங்கியாக மாறிவிட்டார். சங்கியாக மாறினதால எங்க அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொன்னாதான் அவருடைய படங்கள் தமிழ்நாட்டில் ஓடும் அப்படின்னு தான் அவங்க ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறாங்க. சங்கினா யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சங்கினா யாருன்னா, எந்த பொய்யையும் எந்த புரட்டையும் எந்த அநியாயத்தையும் தைரியமா செய்யறவங்க தான் சங்கி. அதுக்கப்புறம் அது யாராவது ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி அதை நிரூபிச்சுட்டாங்கன்னா அப்படியே யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட சரண்டர் ஆகுறாங்க பாருங்க, அவங்க தான் சங்கி. சோ அந்த வகையில இந்த சங்கி ரஜினிகாந்தும் அவரு முழுமையான சங்கியாக மாறிட்டாரு அப்படின்ற விஷயத்த நாம இப்ப சொல்ல போறோம். சங்கி ரஜினிகாந்த சங்கிதான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எத்தனையோ நிகழ்வுகளை நாம முன்மாதிரியா காமிக்கலாம். இருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நாம இப்ப பார்ப்போம். இந்த காணொலியை பாருங்க. இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸ் அடிச்ச பிறகுதான். அந்த சமூக விரோதிகள் போலீஸ் அடிச்சாங்க. அப்போ தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. காவல்துறை யூனிஃபார்ம்ல யாரும் அடிச்சா கூட எப்பவும் ஒத்துக்க மாட்டேங்க நான். ஓகே, அவர் எவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாருன்னு பாருங்க. அதாவது வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் ஒண்ணு திரண்டு அவங்க போராடுறாங்க. சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னு போராடுறாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அரசாங்கம் துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேர் செத்துடுறாங்க. அங்க செத்து போனவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதா போன இந்த சங்கி ரஜினிகாந்த் என்ன பேசினாருன்னா, அந்த காணொளி தான் இந்த காணொளி. அவரு ஆக்ரோஷமா சொல்றாரு, இதுக்குள்ள தீவிரவாதிகள் உள்ள பூந்துட்டாங்க போராட்டத்துக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்லணும்னா, அவரு அரசாங்கத்துக்கு ஆதரவா ஒரு பிரச்சனையே திசை திருப்பதற்காகவும், மக்கள் எல்லாரும் தீவிரவாதிகளோட கைகோத்துக்கிட்டு இந்த பிரச்சனையை பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு அந்த தொழில் நிறுவனத்தை திரும்ப நடத்துறதுக்கான முயற்சியை தான் இந்த சங்கி ரஜினிகாந்த் செஞ்சாரு. ஏன் சங்கி ரஜினிகாந்த் இதை செய்யணும்னா, மோடியோட அரசாங்கம் தான் அந்த சமயத்திலையும் ஆட்சியில இருந்துச்சு. இங்க இருக்கிற மோடியோடைய நிழல் அரசாங்கமான அதிமுக அரசு இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுன்றதுக்காகத்தான் இந்த வேலையை இந்த சங்கி ரஜினிகாந்த் செய்யறாரு. இந்த சங்கி ரஜினிகாந்த் எப்பவுமே ஏழை எளிய மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாரு. இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில ஒரு ஆணையத்தை அமைக்குது அரசாங்கம். அந்த ஆணையம் ரஜினிகாந்தையும் விசாரணைக்கு கூப்பிடுது. அங்க போயிட்டு என்ன சொல்றாரு, நான் தெரியாம சொல்லிட்டேன் இந்த கருத்தை அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, சங்கினா யாருன்னு முன்னாடியே உதாரணம் சொன்னோமே. சங்கின்னா பொய்யும் புரட்டியும் தைரியமா சொல்றது, யாராவது ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கிட்டே சரண்டர் ஆகுறது. இப்ப சொல்லுங்க, ரஜினிகாந்த் சங்கியா இல்லையா? ரஜினிகாந்த் சங்கிதான் அப்படின்றதுக்கு இன்னொரு நிகழ்வு. இந்த காணொலியை பாருங்க. ஒரு சன்னியாசி ஆகட்டும் இல்லை ஒரு யோகி ஆகட்டும், அவங்க வயசுல நம்மளை விட சின்னவராக இருந்தா கூட அவர் காலையில் விழுறது என்னுடைய பழக்கம். நான் அதான் செஞ்சேன். பார்த்துட்டீங்க காணொலியே. இவர் வழக்கம் போல இமயமலைக்கு போற வழியில நான் என்னுடைய யோகியை பார்த்தேன், நான் சாமியார் காலில் விழுறதுலாம் நான் வழக்கமா வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இவர் போன அதே ஊர்ல தான் காசி விஸ்வநாதர், உலகாலும் இறைவன் சிவன் கோயில் அங்க இருக்கு. அந்த சிவபெருமானை பார்க்காம யாரை பார்த்திருக்காருன்னு பாருங்க. சோ அவரை விட இவர் தான் முக்கியம்னு சங்கிக்கு தெரியும். அதனாலதான் சங்கி ரஜினிகாந்த்னு சொல்றோம். அது காசியில ஏராளமான சாமியார் மடங்கள் இருக்கு, ஏராளமான சாமியார்களும் இருக்காங்க. ஆனா அந்த சாமியார்கள் எல்லாம் பார்க்காத இந்த சங்கி ரஜினிகாந்த் ஏன் இவரை பார்க்கிறாருன்னா, எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கின்றவரை தான் அவருக்கு பிடிக்கும். அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்ட எப்படியாவது காலை பிடிச்சி
அவருடைய காரியத்தை சாதிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறவர் தான் இந்த சங்கி ரஜினிகாந்த். அடுத்ததா இன்னொரு நிகழ்வு, சமீபத்துல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதாவது டாக்ஸ் யார் அதிகமா கட்டினாங்களோ அவங்களுக்கான ஒரு அவார்டு கொடுக்கிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை யார் நடத்துறாருன்னா மேத்தகு ஆளுநர், புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நடத்துறாங்க. அதுல அவங்க பேசுறாங்க, ரஜினிகாந்த் மாதிரி சிறப்பா வரி கட்டுறது யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே பாருங்க. I was telling about the, for example, superstars Rajinikanth's daughter here received the award for maximum tax payment. I told he is not only superstar, super payer also. ரஜினிகாந்த தவிர தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரியில யாருமே வரி கட்டல, அவர் மட்டும்தான் வரி கட்டுறாரு அப்படின்னு மேத்தகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. ஏன்னா ஒரு சங்கி ஒரு உதாரணத்துக்காக இன்னொரு சங்கியை தான் அடையாளம் காமிப்பாங்க, அதை தான் சரியா செய்யறாங்க. இப்ப சொல்லுங்க, ரஜினிகாந்த் சங்கி ரஜினிகாந்தா இல்லையா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்ததா இந்த சங்கி ரஜினிகாந்த் பெருமையா சொல்லிக்குவாரு, இந்திய பிரதமர் மோடி அவர்களை என்னோட நண்பர்னு பெருமையா சொல்லிக்குவாரு. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ முறை வெள்ளம் புயல்னு இயற்கை பேரிடர்கள் வந்திருக்கு. அப்பெல்லாம் மக்கள் பெரும் கஷ்டத்தை பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்தின் போது, மக்களுடைய சிரமமான சூழ்நிலை போது இவர் எங்கேயோ இருந்து வேடிக்கை பார்ப்பாரே தவிர எந்த ஒரு சின்ன உதவி கூட செய்ய வரமாட்டாரு. ஏன், அவருடைய நண்பர்கிட்ட தமிழ்நாடு அரசு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல கூட இவர் தன்னோட நண்பரா இருக்கிற மோடி கிட்ட, என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, எங்க மக்கள் எங்க அரசுக்கு நீங்க தர வேண்டிய நிதியிலிருந்து கூட, அந்த ஜிஎஸ்டி நிதியிலிருந்து கூட கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை இருக்கிற அளவுக்கு நண்பரா இருந்தும் கூட சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அவர் வாழ்ந்தா போதும், எங்க மக்களை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது. ஆனா மேடையில பேசும்போது மட்டும் பாருங்க, என்னை வாழ வைத்த தமிழ் மக்களே. இதான் சங்கி. சங்கி எப்பவுமே தனக்காக மற்றவங்களை புகழறதுல எந்த இடத்துலயும் வெக்கப்பட மாட்டாங்க, கூச்சப்பட மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த ரஜினிகாந்த் சங்கியா இல்லையான்னு? சங்கி ரஜினிகாந்த பத்தி பார்த்தோம். அடுத்தது சங்கி ரஜினிகாந்தோடைய மனைவி லதா ரஜினிகாந்த் எவ்வளவு நேர்மையானவங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அவங்க ஆசிரமம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துறாங்க. அந்த நிறுவனங்கள் ஒரு வாடகை கட்டிடத்துல இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு சுமார் 2 கோடிக்கு மேல வாடகை பெண்டிங் இருக்கு. அந்த ஓனரு வாடகை கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுறாங்க. அந்த நீதிமன்றம் வாடகையை கொடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சும் வாடகத்தை தரல. அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்க வாடகை தரலாலும் பரவாயில்ல, நீங்க முதல்ல பில்டிங்கை காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அப்பவும் காலி பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிலேயே ஒரு கொட்டு கொட்டி, நீ வெளியில போறியா இல்ல நாங்களே வெளியே தூக்கி போடவா அப்படின்னு எச்சரிச்சு கண்டெம்ட் பண்ணி ஒரு வான் பண்ணதுக்கு அப்புறம் அதை காலி பண்றாங்க. இவங்க கிட்ட பணமே இல்லை பாருங்க, ஸ்கூல் நடத்துறாங்க, அதுல இருந்த வருமானத்தை எடுத்து கூட வாடகை கொடுத்திருக்கலாம், ஆனாலும் கொடுக்க மனம் இல்லை. அவங்க நடத்துற தொழில வர்றதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்க மனம் இல்லை. அடுத்தது ஒரு விளம்பர நிறுவனத்துல கர்நாடகாவில் இருந்து சுமார் 10 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கடனை திருப்பி கேட்டா இவங்க அவங்களை ஏமாத்துற மாதிரி சில வேலைகளை பண்றாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க மேல சீட்டிங் கேஸ் நடத்துறாங்க. அப்பவும் பணம் தராம உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த பணத்தை ஏமாத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சி எடுக்கும் போது அங்க என்ன சொல்றாங்க, அந்த வழக்குல இருந்து தப்பிச்சுக்கணும்னு பாக்குறாங்க. அந்த குற்றவியல் வழக்குல இருந்து தப்பிச்சுக்கணும்னு பாக்குறாங்க. அந்த வழக்கு இதுதான் பாருங்க, பாத்துட்டீங்களா? அந்த வழக்குல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க. உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லுது, ஒண்ணு அவங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்க, அப்படி இல்லாட்டி உங்க கிரிமினல் கேஸ ட்ரையல் நடத்துங்க அப்படின்னு எச்சரிக்கை சொல்லி அனுப்புறாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ரஜினிகாந்த் குடும்பத்துல பணமே கிடையாது. அந்த சங்கி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுவாங்க, டாக்ஸ் கட்டுறதுல இவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னவங்க இந்த கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு பணம் இல்லாத போயிடுச்சா? அப்போ ஏமாத்துறது, தன்னுடைய மனைவி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு பத்திரிகைகள்ல வருது, அப்பவும் வேடிக்கை தான் பாக்குறாங்க. இப்போ இவரு ரீல் சூப்பர் ஸ்டார், சங்கி ரஜினிகாந்த் ரீல் சூப்பர் ஸ்டார். ரியல் சூப்பர் ஸ்டார் பத்தி நம்ம இப்ப சொல்ல போறோம். இவர் யாருன்னா, விஜய் டிவியில ஒரு தொடர்ல நடிக்கிற, சில நிகழ்ச்சியில நடிக்கிற பாலா என்ற ஒரு நடிகர். அவரு தன்னுடைய
அக்கௌண்ட்ல இருந்து மொத்தம் உள்ள 2,25,000 2 லட்சத்தை எடுத்து இப்ப சமீபத்துல வந்த வெள்ள பாதிப்புல சென்னை மக்களுக்கு ஒரு பகுதியில தலா 1000 ரூபாய் வீதம் 200 குடும்பங்களுக்கு கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே பாருங்க. இந்த காசு மொத்தமாக ஒரு செஞ்சு ஒரு 2.25 லட்ச ரூபாய்க்கு இருந்தது. ஸோ அந்த 20,000 ரூபா சும்மா ரெண்டுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு 2 லட்ச ரூபாய் எடுத்துருவாங்க. ஸோ எல்லாரும் கொடுக்கலாம் 1000 ரூபா. ஏன்னா நம்மளை வாழ வச்சு சென்னை தான், இந்த ஊர் தான். ஸோ இந்த ஊரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்மள இந்த ஊர் பார்த்துக்கிச்சு, நம்மளால முடிஞ்ச இந்த ஊர் ஏதாவது முடிஞ்சளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த சென்னை மாமல்ல சென்னை வந்து இறங்க இடம் அழகாக விட்டுருக்கான், என்னோட வீடு தான். ஸோ அதான் இங்கே என்னால் முடிஞ்ச ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டொனேஷன் ஆகும் எந்த ஒரு காசு வச்சு ஒரு 200 ஃபேமிலிக்கு தலா 1000 ரூபா 2 லட்ச ரூபா வச்சுருக்காங்க. பாத்தீங்களா, இவர் என்ன சொல்றாரு, இந்த தமிழ்நாடு என்னை வாழ வச்சுது, இந்த மக்கள் தான் எனக்கு என்ன வாழ்வை கொடுத்தாங்க, அதனால அந்த மக்களுக்கு என் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற இவர் சூப்பர் ஸ்டாரா, அல்லது எந்த பணம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அசராம கம்முன்னு இருப்பேன், எல்லா பிரச்சனையும் வேடிக்கை பார்ப்பேன், ஆனாலும் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு தலையிட்டு அதை திசை திருப்ப முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்ற இவர் ரியல் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு முடிவு பண்ணிக்குவாங்க. அதனால இப்ப நம்ம பார்த்தது ஒரு அரசியல் தான், இது சினிமா கிடையாது, இதுவும் ஒரு அரசியல் தான். அரசியல் ரீதியாக இந்த ரஜினிகாந்தும் அவருடைய பொண்ணும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கான இன்னொரு முயற்சி, அவங்க எடுக்கிற படத்தை சக்சஸ் பண்றதுக்கான இன்னொரு முயற்சி தான் இந்த முயற்சி. எங்க அப்பா சங்கி இல்லைன்னு இத இந்த அம்மாவுக்கு நாம எப்படி சொல்லணும்னா, அம்மா தாயே உனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு. அதனால இனிமே நீங்க எதுவும் சொல்லிக்காதீங்க. தயவு செஞ்சு மக்கள் மிகவும் தெளிவாக கவனமாக ரஜினிகாந்த் போன்ற சங்கிகள்கிட்ட நம்ம சரியா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த காணொளியின் முக்கியமான நோக்கம். நன்றி, வணக்கம்.